வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா கதம்பு பஜ்ஜி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வாழைக்காய் ஒன்று, கத்திரிக்காய் ஒன்று, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று வச்சுருக்கேன். இதெல்லாம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் தோலை சீவிட்டு நம்ம நைஸாக கட் பண்ணணும். அதே மாதிரி கத்திரிக்காயை நைஸாக கட் பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம பெசி நம்ம எண்ணெயில் போடும்போது தான் அது கதம்பு பஜ்ஜின்னு பேர். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா 2 கப்பு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கோசம் தான் அந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்காத இருக்கிறதுக்கோசம் தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். தேவையான அளவுக்கு உப்பு, ஆப்பு சோடா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 6 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 6 பூண்டு பல் இதில் போட்டிருக்கேன். இதை பேஸ்ட் அடித்து இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். அப்புறம் மாவு எப்படி கலக்கி காட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சோம்பு, காஞ்ச மிளகா, பூண்டெல்லாம் வச்சு பேஸ்ட் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடலை மாவை இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கணும். 2 கப்பு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும். ஏன்னா கடலை மாவு கேஸ் ஸ்டவ்வு, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக இது பெருங்காயத்தூள் சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கும். இந்த மிளகா, பூண்டு, சோம்புலாம் அரைச்ச இந்த தண்ணியை நம்ம இதில் கலந்துக்க வேண்டியதுதான். இது எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்கலாம். கரெக்டாக தான் நான் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா தான் போட்டேன். சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அடுப்பத்தை வச்சாச்சு. அது மேலே நம்ம பாத்திரம் வச்சுட்டோம். அதில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம இந்த பஜ்ஜி போட்டு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிச்சு. எண்ணெய் காஞ்சதும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். மாவு பார்த்திங்கனாக்கா நல்லா தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே நம்ம பொடியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம கித்தா இப்படி செஞ்சால் தான் இது பேர் கதம்பு பஜ்ஜி சூப்பராக வரும். இதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு போட்டு நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ எடுத்து வந்துருக்கோம். நம்ம அன்னைஸ் கிச்சனில் கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கீத்தா நம்ம கட் பண்ணி அதில் செஞ்ச பஜ்ஜி தான் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா பசங்க லீவில் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் இது நான் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணால் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.